லோ பட்ஜெட்டில் சினிமேட்டிக் லைட்டிங் கிடைக்குமா, போர்ட்டபுளாக இருந்தாலும் பவர்ஃபுல் அவுட்புட் கொடுக்குமா, அண்ட் இந்த லைட்டு ஃபோட்டோகிராஃபர், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், vloggers யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? Hey guys, this is MK from Studio T Alpha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நியூவர் பேசிஸ் FL10 flashlight. சோஷியல் மீடியாவில் ரீசெண்ட் டேஸில் அந்த போஸ்ட்டை பார்த்து கடைசியில் என்னையும் வாங்க வச்சுட்டாங்க அந்த லைட்டை. அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோ ப்ரைட்னஸ் இருக்குது அதை பற்றிலாம் நீ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க. இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் எல்லாம் இனிமேல் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய நியூவர் FL10. மார்க்கெட்டில் இது 4200 கிடைக்குது. அமேசானில் 4500 சம்திங் இருந்தது. உங்களுக்கு எங்கே கன்வீனியன்ட்டாக இருந்தோ அங்கே பை பண்ணிக்கிறேன். இது அன்பாக்சிங் பண்ணிடலாமா? ஆல்ரெடி பிரிச்சுட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக அன்பாக்சிங். ஓகே, சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. லைட்டு ப்ளஸ் வெல்வெட் பேக். இது வந்து டிஜே கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போவும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள பார்த்து காப்பியோன்னு தோணுது, சரியாக தெரியல. தென் ஒரு ஸ்னூட், நம்முடைய அந்த 20 ஷேப்ஸ் இருக்குல்ல ஃபில்டர்ஸ், அதை யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்னூட். அண்ட் நம்மளுடைய கடைசியாக 20 ஃபில்டர்ஸ். நம்ம எரிமருந்து சீட்டு. தென் ஒரு டைப்-சி சார்ஜர் கேபிள். அவ்வளோதான் பாக்ஸ். பேக் நல்லா இருக்கு. நம்ம ஒன்றா பார்க்கலாம். 20 பிக்சர்ஸ், ஸ்கொயர், ட்ரையாங்கிள் ஷேப், அண்ட் நமக்கு ஃபைனலாக பிடிச்சது இந்த விண்டோ ஷேப். நம்ம ஒவ்வொன்றா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இதுதான் அது மாற்ற அடாப்டர், ஸ்னூப் சொல்லுவாங்க. உண்மையாக நல்லா இருக்குங்க குவாலிட்டி. நல்லா இருக்கு குவாலிட்டி. ஃபைனலி இதுதான் நம்மளுடைய நியூவர் FL10 ஃப்ளாஷ்லைட். பில்டு குவாலிட்டி உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. மெட்டல் பாடின்னு நினைக்கிறேன். எஸ், மெட்டல் தான். நல்லா இருக்கு, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அரௌண்ட் ஒரு 300 கிராம்ஸ் மேலே தான் இருக்குது. நல்லா உள்ளே பாருங்கள், விண்டோஸ் அதிகமாக இருக்கா, அதான் நான் லைட்டு. ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி கிளாக் வைஸாக ஸ்வைப் பண்ணோம்னா டர்ன் ஆன். அண்ட் அதே பட்டனை ஒன் கிளிக் பண்ணோம்னா சேஞ்ச் த லைட் கலர், another ஒன் கிளிக் சேஞ்ச் லைட், another ஒன் கிளிக் சேஞ்ச் த லைட் கலர். கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் பவர் இன்க்ரீஸ், ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் பவர் டிக்ரீஸ். ஒரே பட்டனில் சிம்பிளாக நல்லா கொடுத்துருக்காங்க. இது RGBன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இது RGB கிடையாது. இதில் ஒரு 4 கலர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ, தென் ஒரு பிளாக் ஒயிட், அண்ட் ஆரஞ்ச், அண்ட் ஒரு ரெட். உண்மையாக அமேசிங்காக இருக்குது. இது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது, நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. இதில் 10 டிகிரி ஸ்பாட் லைட்டும் 16 டிகிரி வைடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே இந்த ப்ரைஸுக்கு இந்த பிரைட்னஸ் அருமையாக இருக்குது. இது 7000 mAh பேட்டரியோட வருது. 3 hours to 4 hours சார்ஜ் நிற்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தெரியல. ஆனால் ஒரு ப்ளஸ் அட்வான்டேஜ் இருக்குது. இது சார்ஜ் பண்ணிட்டு நம்ம லைவாக யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் நல்லா இருக்குது. இதை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கோபோ யூஸ் பண்ணி அதோட பவர் காட்டுறேன். Okay, let's go. நெக்ஸ்ட் இது மாதிரி கேட்சர்ஸ் எல்லாம் என்ன கேட்சர்ஸ் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேட்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சோஷியல் மீடியா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.